என்னத்த பாத்திரத்தோடி போறீங்க? இல்லை பொன்னி, அவங்க பெரிய பெரிய பாத்திரத்தையாக கொண்டு வருவாங்க. நம்ம அப்படியே வச்சா தூசி ஈசி எதுவும் விழுந்துடும், சூடும் ஆறிடும்ல. அதே சரி, நம்மள இருக்கிற மேலே பறன் மேலே நிறைய பாத்திரம் கிடக்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்ல. சாப்பிடும்போது சூடாக எல்லாத்துக்கும் பரிமாறிக்கலாம்ல. அதான் பாத்திரத்தை கழுவ போகிறேம்மா. அத்தை, பூ மாதிரி வரேன்னு எதுவும் சொன்னாளா? காலையிலே ஃபோன் போட்டேன், அவள் எடுக்கலை. நேற்று எதுவும் சொல்லலைன்னு கோவப்படுதாலோ என்னமோ தெரியலை. வரேன்னு எதுவும் சொன்னாளா? சொல்லியிருக்கா. அவ எங்கிட்ட வராம இருப்பா. வாரேன்னா சொன்னா நான் தான் வரான்டா. எதுக்கு இப்ப போட்டு? சின்ன ஃபங்க்ஷன் தானம்மா, இன்னும் வளகாப்புலாம் இருக்குல்ல. அது இல்லாம கல்யாணம் ஆகி இப்பதான் 5-6 நாள் ஆயிருக்கு. அதுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சா மாமியார் எதுவும் பேச மாட்டா. அதான் வேணாம், நீ வரவே வேணாம், அங்கிட்ட இரி, போன் போட்டு என்னன்னு கேட்டுக்க. நான் வேணா பொண்ணிட்டு சொல்லி வீடியோ கால் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ வேணா போராட்டு சாலம் ஊட்டும் போது வீடியோ கால் போட்டு 5-6 போட்டோவும் எடுத்து அவளுக்கு அனுப்பிடு என்ன? சரிங்க, போட்டா தானே எடுத்து அனுப்பிடலாம். என் மனே ஏதோ கோவத்துல இருக்குதுன்னு நினைக்கேன். அதனால நான் சொல்லலேன்ட்டு சொல்லணும்னு பார்த்தேன். என் போன்ல பைசா காலியா போச்சு, அதான் போன் போட முடியல. சரி, அப்புறமா பேசிக்கலாம். குடும்பத்த இல்ல இருக்கட்டுமா. நீ அந்த அடுப்பங்கரையில சாம்பார் வச்சிருந்தேன், பூரத்துக்கும் தாலி பூச்சி விட்டுரு என்ன? நான் பாத்திரத்தை விளக்கிட்டு வரேன். ஐயோ, தாலிப்பா, அதான் கஷ்டமான வேலை. பக்குவமா தளிச்சு ஊத்தினா வாசமா இருக்கும். இம்பிட்டுக்கானி தீஞ்சு போனாலும் குழம்பே எடுபடாத. வேணாம், சாப்பிட்டு நம்ம பாத்திரத்தை கழுவும் வாங்கிட்டு போயிருவோம். அத்தை, குடும்பத்தை அடுப்பு சொல்லி எல்லாம் பண்ணிட்டீங்க. தாளிப்பு தானே, நீங்க தாளிச்சு ஊத்திட்டு ரெஸ்ட் எடுங்க. கொடுங்க, நான் பாத்திரத்தை விளக்கிட்டு வரேன். சரி, இந்தாம்மா. ஒரு பேச்சுக்கு பாத்திரத்தை விலகி கொடுக்குறேன்னா பூரா பாத்திரத்தையும் பிறக்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. தெரியாம இல்ல சொல்லிவிட்டோம். சரி, 2-3 பாத்திரமா தான் இருக்கும், விளக்கிடுவோம். என்னக்கா காலையிலே அவசரமா என்கிட்ட போன நீங்க? ஓஹோ, பாத்திரம் வளர்க்கறதுதான் அவசரமா சொல்லிட்டு கிளம்புனீங்களோ? தெரிஞ்சிருந்தா தினமும் உங்கள்கிட்டயே சொல்லி பாத்திரத்தை விளக்கி இருப்போம். சரி, இன்னொன்னு கவலை இல்ல. பாத்திரம் வளர்க்க நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க. அடே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த நக்கலுக்கும் நான் ஏண்டிக்கணும் குறைச்சே இல்ல. பாத்திரம் அம்மாட்டா சும்மா 2 பாத்திரம் இருந்தா போடுங்கம்மா, விலைக்கு தரேன்னே. அம்மா இதோ வரேன்டான்ட்டு பூரா பாத்திரத்தையும் எடுக்க போயிருக்கு. இதுல நீ வேற. ஆமா, நீ எதுக்கு பாத்திரத்தை கொண்டு வந்த? அத்தைட்ட நான் பாத்திரம் விளக்குவேன்னே, அதான் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தேன். எங்க பார்த்தா பாத்திரம் விளக்குறதுக்கு ஆள் ரெடியா உட்காந்துருக்காரு போல இருக்கே. அடி, கடை ஓப்பனிங்க்கு புடவை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை கட்ட வேண்டியதுதானே? இது பழைய புடவை இல்ல, இத கட்டியிருக்க. அதுக்கு என்னத்தான், இப்ப நமக்கா விசேஷம்? அக்காக்கு சோறுட்ட வராக, நம்ம சும்மா அங்கிட்டு நிக்க போறோம். அதுக்கு இது போதாது? என்ன பொண்ணி, நமக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் என்ன? கவலைப்படாத. சரவணா, என்னடா பொண்டாட்டி கை வலிக்க கூடாதுன்னு பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கியாக்கும்? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க, நான் இனிதானே குளிக்கணும். அதான் பாத்திரம் தான் எடுத்துட்டு வாங்கன்னு அம்மாட்ட சொன்னேன். சரிடா, பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு சீக்கிரம் டிராவல்ஸ் போய் ஓபன் பண்ணிருந்தப்பா. இங்க ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடும்னு நினைக்கிறேன். அது வர ஏன் டிராவல்ஸ பூட்டி வைப்பானே, நீ போய் திறந்து அங்க உட்காந்துக்க, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா வரேன். சரிங்கப்பா. அப்ப பாத்திரம் வைக்கிட்டு கிளம்பிடுதேன். அடே, நல்ல நல்லதுமா கடைக்கு போக சொல்லிட்டு எதுவும் போவோமா? இல்ல இல்ல, இது ஒரு 10 நிமிஷம் நேரம் ஃபங்க்ஷன் தான். சாதத்தை ஊட்டுவாங்க அப்படிதான் என்ன? ஐயோ, நான் எதுவும் நினைக்கலப்பா. அதுக்கு என்ன, அண்ணி சாப்பிட போறாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கலப்பா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னதான் நீயும் நிப்பேன்னு பார்த்தேன், டிராவல்ஸ் ஓபன் பண்ண போறியாக்கும்? அப்பாவே சொல்லிட்டாரு, நம்ம எதுவும் சொல்ல முடியுமா? அது இல்லாம இது பொம்பளையாள் ஃபங்க்ஷன் தானே, நம்ம நின்று என்ன செய்ய போறோம்? அதான் சரி, நான் கிளம்புறேன் என்ன? நீ கிடக்குற பாத்திரத்தை விளக்கி அம்மா கையில வந்து கூடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்க போறேன், யார்கிட்டயுமே நான் சொல்லல. சர்ப்ரைஸா இருக்கணும் உங்களுக்கு. அவங்க மட்டும் ஒரு போன் போட்டாங்க, அதான் யார்கிட்டயுமே சொல்லல. எல்லாரும் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. நீ சந்தோஷப்படுறத பார்த்தா உங்க வீட்டுல உள்ளவங்களை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரிலாம் ஃபீல் பண்ற. பார்த்து இப்போ 6 days தானே இருக்கும், அதுக்குள்ளே தேடிட்டு. கார்த்திக், உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எதுவும் இல்ல. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். இத வார்த்தையில சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுல உள்ள மனுஷங்களை பாத்திர மாட்டோமா ஏங்கிட்டு கிடக்கிற பொண்ணுங்க
மட்டும்தான் தெரியும். 5 நாள் இல்ல 2 நாள் கழிச்சு பார்த்தா கூட ஐயோ நம்ம அம்மா அப்பா பார்க்க போறோம், நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கும். அடேங்கப்பா, என்ன சந்தோஷம்! முகத்துல 1000 பல்ப்ல எரியுது. ஆமா, வேற எங்க வீட்டுக்கே போறோம். சந்தோஷம் இல்லாம நம்மள பார்த்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆக போறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலையா, எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இவ வர மாட்டா அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா போயிட்டு ரிட்டர்ன் என்னோட வந்துடணும். ஓகேவா? இங்க ஸ்டே பண்றேன் அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அம்மா அப்பா சொல்லி விட்டுருக்காங்க. அது இல்லாம நீ அண்ணன் கேம் தானே, சண்டே ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு நீ தானே ஓகே சொன்ன. அதுக்கு நிறைய பர்ச்சேஸ் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி நிறைய வேலை இருக்கு. உனக்கு தான் தெரியல, இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு. அதனால நாங்க ஸ்டே பண்றேன். நாளைக்கு காலையில போலாம், நாளைக்கு மத்தியானம் போலாம். இந்த பேச்சே இருக்கக்கூடாது, பாத்துக்க. ஆமா, 2 நாள் என்ன ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கும். சரி, அதை அங்கிட்டு போய் பாத்துக்கலாம். விக்ரம், நான் நேத்து மாமாட்ட ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படி சொன்னது உங்களுக்கு ரொம்ப கோவம்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு நான் கூட்டு போக மாட்டேங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, உங்களை என்னமோ நினைச்சேன். உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஆமா, எனக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும். சில ஜென்மங்களுக்கு எல்லாம் புரியாது பத்தியா. சரி, அதுல நம்ம திருத்தவும் முடியாது, அதுக்கு திருந்தவும் செய்யாது. அதுக்காக நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுமா? நம்ம வீட்டுல நீ இருக்கிறது ஒரு 1 மந்த் தானே அப்படின்னு. சரி ஓகே, போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனேன். நீங்க என்னன்னாலும் பேசிக்கோங்க, இன்னைக்கு எனக்கு கோபமே வராது பாருங்க. அடேங்கப்பா, சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்க போல இருக்கு. ஆமா விக்ரம், எங்க வீட்டை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எங்க அப்பத்தாவ, எங்க அம்மா அப்பாவ, பொன்னியோட பேசுறத, எங்க ஊர் வயக்காட்ட, அப்படி எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னைக்கு எங்க போறேன்னு சொல்லும்போது சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? வண்டிய கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. அக்கா, அம்மா எடுத்து கொடுத்த பட்டு சரியா? சூப்பரா இருக்குக்கா. ஆனா அந்த காலத்து மாடல் தான், இப்ப அந்த காலத்து மாடல் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த கலர் உங்களுக்கு செம்மையா இருக்கு போங்க. அப்படியே பொண்ணி, இந்த காம்பினேஷன்ல நானும் புடவை கட்டினது இல்ல. அழகா இருக்குல்ல இந்த கலரு, பிங்க் வித் கிரீன் காம்பினேஷனே சூப்பரா இருக்குது. அப்புறம் பூமாரி எதுவும் வரலா? போன் எதுவும் போட்டாளா? தெரியலக்கா, நான் காலையிலே போன் போட்டேன், அவ எடுக்கல. அநேகமா கோபத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பூ மாதிரி தானே, அப்புறம் வீடியோ கால் போட்டு காமிச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் டைம். பொன்னி, சரவணா எங்க காணல? வயக்கட்டுக்கு போயிட்டானோ? இல்லக்கா, அதை ஏன் கேக்கிய? இன்னைக்குதான் உங்க தம்பி இன்னைக்கு வயக்காட்டுக்கெல்லாம் போக போறது இல்ல, சாயந்தரம் சம்பளம் போட மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா மாமா டிராவல்ஸ் இன்னைக்கு போய் ஓபன் பண்ணிருப்பா, இன்னைக்கு அடைக்க கூடாதுல்ல, நான் 12 மணிக்கு அப்புறம் வந்துருவேன், இப்பவுமே கிளம்பிரு அப்படின்னாக. அதான் ரெடியாக போயிருக்காரு. இந்த மாமாக்கு என் நேரமும் கடையை திறந்து வச்சுட்டே இருக்கணும். ராத்திரி திறந்தா கூட ஓகே தான் போல. நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிக்க விடுவாரா? கடை திறக்கணும், கடை திறக்கணும்ட்டு. என் கொழுந்தனார் எங்க? கூப்பிடு, நான் சொல்லுவேன். அப்புறமா 12 மணிக்கு அப்புறம் எல்லாரும் போய் திறந்து இருந்தா போதும். அண்ணியே ரெடி ஆயிட்டாக, ஃபங்க்ஷன் இப்பவுமே ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. அண்ணே, அப்பா சொன்னாரு டிராவல்ஸ் ஓபன் பண்ணிடுறி அப்படின்ட்டு. அதான் நான் போறேன். என்னண்ணே? அதெல்லாம் முடியாது. ஏன் ஃபங்க்ஷனுக்கு என் குழந்தை நிக்க வேணாம். மாமாட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க எங்கிட்டும் போக கூடாது, பேசாட்டு நில்லுங்க. கடை எப்பவும் திறக்கிறது தானே, எப்பவுமா நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, எப்பமாச்சும் தானே, அதுக்கு நம்ம வீட்டுல உள்ள ஆளுகளை நிக்க வேணாம். துளசி சொன்ன மாதிரி எப்பமாதான் விசேஷம் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்நேரமும் கடை திறக்கணும் கடை திறக்கணும் பேசாட்டு இரி, அப்பாட்ட நான் பேசுறேன். சரி, போகல. அப்ப அப்பா எதுவும் கேட்டா நீங்க இருந்து பேசிக்கோங்க, வேற என்ன மாட்டி விடக்கூடாது. ஆமா, அப்பத்தான் என்ன காங்கவே இல்ல, இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள வரதே இல்ல. என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்காது போல, என்ன இருந்து பாத்துட்டு வரேன். பாட்டியம்மாக்கு உடம்பு கொஞ்சம் முடியலன்னாக, மழை புறாப்பா இருக்குல்ல. துளசி மாப்பிள, அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கத்த, வாங்க மாப்பிள, வாங்க மாமா. சரவணா வாடா, நீ எல்லாம் அவ எடுத்து வைக்கிட்டு அது வரையும் கொஞ்சம் வெளியே நிக்கலாம். தங்கச்சி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு என்னடா? அவளும் இருந்தா கொஞ்சம் கலகலன்ட்டு இருக்கும். இதுக்குதான் வெளி ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. போற மாதிரி இருக்கா, வாரது மாதிரி இருக்கா. இதே நம்ம பக்கத்து ஊரு ஏதோ 1 கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம், இல்ல அவ கூட வந்துருவா. என்ன அவ இல்லாதது என்னமோ ஒரு குறையாவே இருக்குது.
ஆமாண்ணே, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன செய்ய, அந்த புள்ள இல்லாம ஒரு மாதிரியா இருக்குன்னு வீடே தூங்குனாப்புல இருந்தா கலகலகலன்ட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அதட்டி இருக்கும். அப்படிங்கும் இப்படிங்கும் எனக்கும் அதுக்கும் ஆயிரம் சண்டை நடந்திருக்கும் காலையில இருந்தே. அந்த பிள்ளை இல்லாதது ஒரு கை உடஞ்சாப்புல இருக்குது. அண்ணே, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த தடவை போயிட்டு வந்துருவோண்ணே. என்ன, நம்ம போய் பார்க்கவே இல்ல. அவங்க அங்க கல்யாணம் முடிச்சதோடு சரி, இங்க வந்தாக அப்படிதான். நம்ம மாப்பிள்ளை வீட்டையும் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு ஒண்ணும் தெரியல. அதனால நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை போறோனே. என்னத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. என்ன மாப்பிள, உங்களை போய் மறப்போமா? நீங்க தான் எங்களை மறந்துட்டீங்க. வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டீங்க, எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப பெங்களூர்ல எல்லாம் இருக்கீங்களா? துவாசி சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரீட் இல்ல, ஒரு ஃபோன் பண்ணி வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லல. போங்க மாப்பிள. அதான் வேலை இப்பதான் தான் கிடைச்சிருக்கு. ஒரு மாசம் சம்பளம் கூட நான் வாங்கலையே. சம்பளம் வாங்குறேன், உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். போதுமா தான்? என்ன சரவணா தான் ஆளே மாறி போனாரு. எப்ப பாரு அவர் தான் வேட்டி சட்டையுமா இருப்பாரு, நீங்க பேண்ட் சட்டை திருவீங்க. இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டைக்கு மாட்டீங்க, அவர் பேண்ட் சட்டைக்கு மாட்டாரு. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சேஞ்சிங் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காகத்தான் அடிக்கடி அண்ணன் நானும் இப்படி மாத்திக்கிடுவோம். அப்புறம் அப்ப இந்த மாசம் எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறீங்க. எந்த ஹோட்டலு? என்ன தருவானே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஷாக்கா நிக்கிறீங்க? அட கழுத, என்ன ஒரு வார்த்தை சொல்லல வரலன்ட்டு. எப்படி இன்னொரும் வந்துட்டு மணி 9 ஆகுது. எப்படி இருக்கு பூமாரி, நல்லா இருக்கியா? எம்மா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு. இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்து அவ இல்லாம வீடே தூங்குதுன்ட்டு. வீடு எல்லாத்தையும் முழிப்போட வந்துட்டு இல்ல. ஆமா, மாப்பிள எங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. பொண்ணு வேற கல்யாணம் ஃபோன் போட்டலாம், நீ எடுக்கவே இல்லையா? மாப்பிள எங்க? கார் பார்க் பண்ண போயிருக்காருனே. அது எப்படி எடுப்பேன் நானு? அதனால எல்லாரும் என்கிட்ட ஒரு போன் போட்டு பேசினீங்களா? போன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. அம்மா, இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு வச்சிருன்னு சொன்னீங்களா? சொல்லல இல்ல. போங்க, உங்க எல்லாருக்குமே நான் கோபத்துல இருக்கேன். அதான் போன் போட்டு எடுக்கல. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா இருக்கணும்ல, அதுக்காக தான். வாங்க மாப்பிள, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாப்பிள? என்ன, வீட்டுக்கு வரணும் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணிட்டாலோ? அப்படிலாம் இல்லதான். வீட்டுல ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்வைட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வந்து நம்ம மாப்பிளைய வந்து நிக்க வேணாம். அதுக்குதான் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். அதான் பூமாரிட்டு சொன்னேன்னு கேட்டேன், அவ சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்ட்டா. ஓஹோ, இவன் தான் அந்த பணக்கார மாப்பிளையா? பார்த்தாலே தெரியுது, பணக்கார தோரணை. மாப்பிள, இங்க வந்து ரொம்ப 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 சந்தோஷம் மாப்பிள. என் தங்கச்சி இல்லாம நடக்கிற முதல் விசேஷம் இதுதான் எங்க வீட்டுல. அப்படின்னு இப்பதான் நானும் சரணவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்தீங்க. என் தங்கச்சி இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே நடந்தது இல்ல. அவ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. ரொம்ப தூரா தொலைனாலதான் நாங்க ரொம்ப போன் போட்டு அவளை கூப்பிடல. போன் போட்டா உடனே வந்துடும். இப்ப அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க தங்கச்சி இல்ல, அவளை பத்தி எங்களுக்கு தெரியாது. வந்தது ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. வாங்க மாப்பிள. அத்தா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களே அண்ணி, வேலையெல்லாம் எப்படி, பரவாயில்லையா? பெங்களூர்ல இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? இப்பதான் வேலை கிடைச்சு 10-20 நாள் தான் ஆகுது. பெங்களூர்ல தான். சரிண்ணே, நான் உள்ள போய் எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கணும். யாருக்குமே நான் வர்றது தெரியாது. எல்லாரும் இப்ப பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. வாங்க. பாத்தீங்களா மாப்பிள, என் தங்கச்சின்னா என் தங்கச்சி தான். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலகலன்ட்டு இருக்குது. வாங்க வாங்க மாப்பிள. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்குனே. அண்ணே, நாங்க 2 பேரும் சாயந்தரம் கார்ல தனியா தான் போறோம். சாயந்தரம் எங்க கூட 2 பேரும் வரணும். அங்க வீடெல்லாம் பார்க்க நீங்க வரவே இல்லைல்ல. என் கூட நீங்க வந்தே ஆகணும், வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். பூமாரி, ரொம்ப வசதியான மாப்பிள்ளனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டியோ? நான் எத்தனை தடவை உன்ட வந்து பேசியிருப்பேன். என் சிரிச்சு கூட நீ பேசினது இல்லையே. வேண்டாம் வெறுப்பா தானே பேசியிருக்க. இந்தா, அவங்க கூட நல்லா தானே இருக்க. முன்ன பின்ன தெரியாதானே கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே வாழ்க்கை நடத்துக்க. எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியமா போச்சு. பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. என்ன பூமாரி?